பெரிய மலைகள் சூழ்ந்த ஒரு கிராமம். அதன் மேல் ஒரு பழைய காலியான வீடு. யாரும் அதன் அருகே போமாட்டாங்க. ஏனென்றால் அங்கு இரவில் சத்தம் கேட்கும். கதவுகள் தானா திறக்கும். உடம்பில் திடுக்கிட்ட குளிர் ஓடும். ஆனா அந்த கிராமத்துல ஒரு தம்பதி இருந்தாங்க. காதர் மற்றும் ஏஷா. அவர்கள் கிராமத்துக்கு புதுசு. பேய்கள் எதுவும் இல்லடா என்று காதர் நம்ப மாட்டான். ஒரு நாள் மழை பெய்து இரவு இரவாக இருக்கும்போது அவர்கள் மலைமேல் உள்ள அந்த வீட்டுக்குச் சென்றார்கள். வீடு திடுக்கிட்டு கரகர என்று சத்தம் செய்தது. ஏஷா கைப்பிடித்து நடுங்கினாள். காதர் டார்ச் எடுத்து உள்ளே சென்றான். அதுவே அவன் செய்த மிகப்பெரிய தவறு. கதவின் பின்னாடி ஒரு நிழல் உருவம் நின்றிருந்தது. சிவப்பு கண்கள், நீண்ட முடி, காற்றும் இல்லாம இருக்கு. ஆனா அந்த நிழல் மெதுவா ஆடுது. ஏஷா பயந்து, காதர், நாம போவோமா என்றாள். ஆனா காதர் பேய் நம்ப மாட்டானே. அவன் அருகே போனான். அந்த நிழல் மெதுவா, நீங்க மீண்டும் இங்கே வரக்கூடாதே என்று சொல்லியது. காதர் நடுங்கினான். ஏஷா ஆல்மோஸ்ட் கத்தப்போனா. அந்த சமயத்துல வீட்டின் ஒரு மூலையில இருந்து ஒரு முதியா பெண்மணி வெளியே வந்தா. அவள் பேய் இல்லை. அவள்தான் அந்த வீட்டு உரிமையாளர். அவள் மெதுவாக சொன்னாள். இங்க என் மகளின் ஆவி இன்னும் இருக்குது. அவள் இந்த வீட்டுல இறந்தது யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. அவள் யாருக்கும் தீங்க செய்ய மாட்டாள். அவள் வெறும் பயமுறுத்துறா. காதரும் ஏஷாவும் அதிர்ச்சி. அந்த நேரம் அந்த நிழல் உருவம் மெதுவாக ஒளியாக மாறி மறைந்தது. முதிய பெண் சொன்னாள். ஒரு குழந்தை உயிர் இந்த வீட்டுக்குள் தங்கியுள்ளதால் தான் இந்த வீடு இன்னும் துயரத்தில் இருக்கிறது.